இவங்களோட ஒரிஜினல் பேர் மறந்து போய் வீக்கா அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் நிறைய பேருக்கு தெரியும். We are like there for each other. இந்த மாதிரி ஜாலியான டூ பீப்புள் தான் நாங்க. லக்ஷ்மி பிரியாக்கு சுவாமிநாதன் கிட்ட பிடிச்ச விஷயம், உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. திடீர்னு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே அங்கே ஜோன் அவுட் ஆகிடும். ரொம்ப ஹை இமோஷன்ஸாக போயிட்டு இருக்கப்போ இஸ் இந்த ஜென் மோட். இது நான் அவர்கிட்டே சொன்னது கிடையாது. ஷாக்கா பார்த்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த லவ் சிம்பிள் காமிச்சிங்கன்னா இட் வில் பி ஒன் ஸ்பெஷல் மொமெண்ட் ஃபார் அஸ். ப்ரோ நீங்களே என்ன மாதிரி அதெல்லாம் தெரியாதா? எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்களே. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னர்வேர்ஸ், லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட்நட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Radha Hotel. ஒரு சீரியல் வந்து வருஷ கணக்கில் போகும்போது அதில் நடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் ஒருத்தவங்களா இருப்பாங்க. பல பேர் வந்து நமக்கு ரொம்ப கனெக்டடாக இருக்கும். ஸோ அப்படியான ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாப்புலர் ஆன் ஸ்க்ரீன் பேர். எஸ், இதில் யார் அவார்டு வாங்க போகிறாங்க? நிப்பாட்டுங்க பாய்ஸ், கம் ஆன் மியூசிக்க போடுங்க. மியூசிக்கு போடவா? ரொம்ப இழக்கிறேன் நம்ம ஆண் பாவம் பொல்லாதது டீம்ல இருந்து அந்த ஹீரோ கூப்பிட போறோம் மேடைக்கு. ரியோனா ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜோ ஸ்வீட் ஹார்ட் இந்த அவார்டை நம்ம ரியோராஜ் அவர்கள் கூட சேர்ந்து பிரசன்ட் பண்றதுக்காக ஜெராமே சன் ஃபைபர் ஷீட்ல இருந்து மிஸ்டர் ராஜா அண்ட் மீனலோஷினி, ஃபவுண்டர் அண்ட் கோ ஃபவுண்டர் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் திருச்சி. ப்ளீஸ் டு ஜாயின் அஸ். ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்காக. Thank you so much co-presenters. Thank you so much. ஐயோனா பாப்புலர் ஆன் ஸ்க்ரீன் பேர் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்றது நம்ம சொல்லிலாம் தெரியணுன்றது இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சமயங்களில் பாப்புலர் ஆன் ஸ்க்ரீன் பேராக வந்து நீங்கள் நடித்த சீரியல்கள் இருந்திருக்கு, குறிப்பாக சரவண் மீனாட்சி. ஸோ அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஸ்பெஷலி பிரவீன் அண்ணா சொல்லிட்டு இருந்தேன்ல நான். ஸோ அவர் தான் இந்த மகாநதியோட டைரக்டரும். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரோட டீம்லேருந்து அந்த நிறைய பேர் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரியே உங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். சில கைகள் தொடும்போது அந்த கைகளில் இருக்க ஆசீர்வாதம் வந்து நிறைய நல்ல வழியில் நம்மளை கொண்டு போகும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இவங்களோட ஒரிஜினல் பேர் மறந்து போய் வீக்கா அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் நிறைய பேருக்கு தெரியும். கரெக்ட். ஸோ
ஆல் தி வெரி பெஸ்ட். நிறைய நல்ல விஷயங்கள் ஓகே நடக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ரியோ, தேங்க்யூ. ஆஹா, சுவாமிநாதன் அண்ட் லக்ஷ்மி பிரியா. அதாவது ஆன் ஸ்க்ரீன் பேர், பெஸ்ட் ஆன் ஸ்க்ரீன் பேர் வாங்குறவங்கலாம் வந்து நாங்கள் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கிசு கிசு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். பட் வந்து நீங்கள் பயங்கர எனிமீஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம், நிஜமா? எனிமீஸா? ஆ, எங்களுக்கே இது நியூஸ் தான். அப்படியா? சும்மா சொன்னேன். உங்களோட பேரை பற்றி சொல்லுங்கள் நீங்களே, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே. அது இட்ஸ் மோர் ப்ரொஃபஷ்னல் பாண்டு. எனிமீஸ்ன்றதை விட பிரவீன் சார் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், நிறையா பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். லைக் சில பேர் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் பாண்டிங் டெவலப் பண்ணுவாங்க, கெமிஸ்ட்ரி டெவலப் பண்ணுவாங்க, அண்ட் அது வந்துட்டு இட் வில் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் எங்களுக்கு என்னமோ அப்படி தோணவே இல்லை. லைக் ஈவன் தோ தட் ஆஃப் ஸ்க்ரீன் பாண்டிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் லைக் தேர் ஃபார் ஈச் அதர். பட் ஆனால் இப்போது அவர் சொல்லுவார், கட் சொன்னதுக்கப்புறம் இவர் அந்த பக்கம் போயிடுவார், அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருந்தால் கூட நாங்கள் 2 பேரும் கேமரா முன்னாடி, பிரவீன் சார் அங்கே டைரக்ட் பண்ணும்போது அது ஒரு செமையான ஒரு ஸ்பேஸ். அது லைக் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து இதை எப்படி ஹவு கேன் வி மேக் அ சீன் ஈவன் மோர் பெட்டர், இதை எப்படி பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத யோசித்து பேசி பண்ணுற ஒரு விஷயந்தான். அதுக்கான ரீச் தான் இன்னைக்கு. நிறைய இடத்துல பெஸ்ட் ஃபேவரட் ஆன் ஸ்க்ரீன் பேரா இருந்திருக்கீங்க. ட்ரோஃபியே பயங்கர வெயிட்டாக இருக்குது. தாத்தா கண்ணாடி போட்டு மோஹாக்லாம் வச்சிருக்காரு. ஆமாம், உங்களுக்கு ஃபேன்ஸ் மத்தியிலுமே வந்து பயங்கரமான ஒரு வெயிட்டான ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் வெயிட்டான அவார்டு. ஸோ லக்ஷ்மி பிரியா அவர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவார்ட் விகடனில் இது எங்களோட ஃபர்ஸ்ட் அவார்ட், மகாநதிக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவார்டு இது. ஸோ விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அவார்டை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. இப்போ ரியோனே சொன்ன மாதிரி வீக்கா ஃபேன்ஸ்ன்றதான் இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டு. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கு, ஹவு ஸ்பெஷல் ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் மாதிரி ஏதாவது? ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்து நாங்கள் 2 பேருமே நடிக்கல. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் பாண்டிங் கேட்டிங்களா? ஆன் ஸ்க்ரீன் வென் இட் கம்ஸ் டு த கேரக்டர்ஸ் 2 பேருமே கேரக்டர்ஸாக தான் அங்கே நிற்போம். சாரும் எங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் சொல்கிற கைடன்ஸில் தான் வந்து ஒரு ஸ்டெப்புமே போவோம். எப்போ பார்க்கணுன்றது முதல் கொண்டு அவர் தான் சொல்லுவார். ஆஃப் ஸ்க்ரீன் வி ஆர் மோர் லைக் பட்டீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். வி டோன்ட் ஹேவ் தட் அந்த பொண்ணு பையன்ற இது கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியான 2 பீப்புள் தான் நாங்கள். லைக் ஹி செட் இட்ஸ் மோர் ஆன் த ப்ரொஃபஷ்னல் ஃப்ரண்ட். ஸோ அது வந்து ஆன் ஸ்க்ரீன் லைக் ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா பிரவீன் சார் அதை அவ்வளோ அழகாக எடுக்கிறாரு. அது ஒன்றுனால தான். அண்ட் எங்களோட டைலாக் ரைட்டர்ஸ் அவங்க எல்லாருனால தான் இது இவ்வளோ அழகாக இருக்குது, ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ லக்ஷ்மி பிரியாவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட், ஓகே உங்கள் ஃப்ரெண்ட் சுவாமிநாதன் கிட்ட பிடிச்ச விஷயம், உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. அவங்கக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா, அவங்க வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனில் லக்ஷ்மி பிரியாவை பார்க்குறத விட நான் வந்துட்டு அவங்கள காவேரியாக தான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஸோ காவேரி கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவங்க எது பண்ணாலுமே அது ஒரு ஃபன்னி போனை டிக்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் காவேரியாக பண்ணுவாங்க. அவங்க சைலண்ட்டாக இப்படி நான் டைலாக் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே அங்கே ஜோன் அவுட் ஆகிடும், சிரிப்பு வந்துடும் பயங்கரமாக. அவர் சிரிக்க ஆரம்பிச்சாருன்னா எங்களோட ரீடேக்கு கணக்கே கிடையாது, அது பாட்டு போயிட்டு இருக்கோம். நானே கேட்பேன், ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது அந்த சீனோட ரிலேட் ஆகும். அது டக்குன்னு வந்துட்டு அந்த பிரெயின் செல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி அங்கே வந்து நிற்கும். அங்கே ஒரு சிரிப்பு ஆரம்பிக்கும். அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஓகே, லெட் ஹிம் டேக் ஹிஸ் டைம் அண்ட் தென் ஹில் பி பேக். அதுக்கப்புறமா தான் சீனே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நீங்க? எனக்கு வந்து லைக் எவ்வளோ சீன் வந்து எந்த அளவுக்கு ஹார்ஷாக இருந்தாலும், அடிக்கிறது, ஸ்டண்ட்டு சீனு எதுவாக இருந்தாலும் ஹி இஸ் வெரி காம். நம்மளாம் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக சுற்றிட்டு இருப்போம்ல, அவர்கிட்ட அந்த பதட்டமே இருக்காது. காமன் கூலா காமா இருப்பாரு. பிரவீன் சாருக்கு தானே டென்ஷன். நமக்கு பிரவீன் சார் தான் மைக்கில் பிடிச்சி கத்துன்னு கத்திட்டு இருப்பாரு. இவர் வந்துட்டு அடிச்சிருவாரு. அடிச்சு முடிச்சுட்டு ஓகே சட்டெல்லாம் சரி பண்ணிட்டு தண்ணி கொடுங்கடா, அவ்வளோதான், will be all fine. அது எங்க யாருக்குமே வராது. அந்த செட்லயே இவர் மட்டும் தனியா தெரிவாரு. பிகாஸ் இஸ் ஆல் சில் ஆஃப்டர் அ ஸ்டண்ட் செக்மெண்ட் ஆர் ரொம்ப இமோஷனலா ஏதோ ஒன்று ரொம்ப ஹை இமோஷன்ஸா போயிட்டு இருக்கப்போ இஸ் இன் த ஜென் மோட். அதுதான். ஓகே, இது நான் அவர்கிட்டே சொன்னது கிடையாது. ஷாக்கா பார்த்துட்டு எனக்கு இது நியூஸ் தான். ஓகே, எனிவே ஸோ மக்களுடைய ஃபேவரட் பேரா இருக்கீங்க. நிறைய லவ் உங்களுக்குள்ளேயும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் இருக்குது, உங்கள் கேரக்டருக்குள்ளேயும் இருக்குது, மக்கள்கிட்டயும் இருக்குது. அதனால நீங்கள் 2 பேருமா சேர்ந்து அந்த லவ் சிம்பிள் காமிச்சிங்கன்னா இட் வில் பி ஒன் ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அஸ். மைக் கையில் கொடுத்துருங்க. ப்ரோ நீங்களே என்ன மாதிரி அதெல்லாம் தெரியாதா? எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்களே? 1 2 3 சொன்னோடனே ஒரு கொரியன் ஹார்ட் சிம்பிள்.
3, 2, 1. Go guys. பாப்புலர் ஆன்ஸ்கிரீன் பேர் அவார்டு வாங்கின உங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப பாராட்டுக்கள், நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் உங்களை ஆன்ஸ்கிரீனில் பார்க்கறதுக்காக. தேங்க்யூ Thank தேங்க்யூ you ஸோ மச். guys. Love from us also. Thank you. அடுத்ததா நம்ம பார்க்க போற கேட்டகரி, ஏன்னா வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃபேவரட் ஃபேமிலி அப்படின்ற கேட்டகரி தான் பார்க்க போறோம். இந்த விருதினை வழங்குவதற்காக நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மோகினி மேடம் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். Thank you so much for being here, ma'am. பயங்கர லட்சணமான ஒரு முகம். நீங்க எங்க டாடியோட கிரஷ் மேடம். நம்ம அவார்ட் கேட்டகரி வின்னர் யாருன்னு பார்த்துட்டு அடுத்த விஷயங்களை பேசலாமா? Sure. So let's have a look at the LED. Favorite family. எல்லோரையும் வசீகரித்த பாக்கியலட்சுமி குடும்பத்தினரை 2024ஆம் ஆண்டின் ஃபேவரட் ஃபேமிலியாக தேர்வு செய்து விருதளிக்கிறது ஆனந்த விகடன். பாக்யலட்சுமி அண்ட் மேம். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பாக்யலட்சுமி சீரியல் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பத்தி, விகடன் அவார்ட் பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஆனந்த விகடனில் அவங்கள ஃபேவரட் ஃபேமிலியாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி எப்படி தெரியாமல் இருக்கும்? சூப்பர். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த ஃபேமிலியை மீட் பண்ணுறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபேமிலிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ளேயும். நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன், எனக்கு கல்யாணம் வேணாம், நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு சிங்கிளாக தான் வரும் அப்படின்னெல்லாம் டயலாக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ நம்ம லோன்லியாக இருக்கோமேன்னு வருத்தப்பட்ட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி ஒரு ஃபேமிலியாக இவங்க வந்து ஆடியன்ஸை வந்து கவர்ந்திருக்காங்க, ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இட் ஷோஸ் தேர் இஸ் சம் ஸ்டஃப் இன் இட் that they can do it, they can attract people அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது. ஸோ I'm so happy to present this award. Thank you so much. ஆனந்த விகடனுக்கு நன்றி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அவார்டோட அந்த டயஸில் வந்து நான் நிற்கிறேன். I think after 15 years I'm staying here. ஸோ ரொம்ப நன்றி. என்னை ஞாபகம் வச்சுட்டு அன்பாக அழைச்சதுக்கு thank you so much. உங்களை மறக்க முடியுமா மேம்? தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லுன்றதெல்லாம் நாங்கள் எத்தனை தடவை எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த பாடல்கள் எல்லாம். நீங்கள் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? அதான் மேம், உண்மையிலேயே நீங்கள் எங்கள் டாடியோட க்ரஷ் மேடம். Praise God. ஸோ பாக்யலட்சுமி, அதாவது மோர் தென் 5 இயர்ஸ் உங்கள் சீரியல் ரன் ஆகிட்டு இருந்தது இல்லையா? 5.5 இயர்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. அதாவது மீம்ஸ் ஆகட்டும், உங்களை பற்றி வந்த ட்ரால்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் இவ்வளோ எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆக வச்சுருக்கீங்க. டீம் சார்பாக யாராவது பேசலாம்? ஆக்சுவலாக பாக்யலட்சுமி ஒரு 5-6 இயர்ஸ் ஒரு பெரிய லாங் ஜேர்னி. அதுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் பாக்யா வந்து மெயினாக தமிழ்நாட்டில் எல்லா அம்மாக்களோட ஒரு பிரதிபலிப்பாக தான் இருந்திருக்கு. நிறைய பெண்கள் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட், ஒரு உமன் தனியாக எப்படி இந்த உலகத்தில் வாழணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கோம். இந்த ஒரு 6 இயர்ஸ் ஜேர்னி, இதில் நிறைய மெமரிஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, நிறைய சக்ஸஸும் இருக்குது. ஸோ இந்த ஒரு லாங் ஜேர்னியில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சேனல் விஜய் டிவி அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் கணேஷ் சார், அண்ட் இதில் மெயின் பில்லர் வந்து எங்கள் பிரியா மேம். அவங்களெல்லாம் இவ்வளோ தூரம் இந்த சீரியல் வந்திருக்குமான்னு தெரில. அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன மொமெண்ட் இந்த மேடையில். ஸோ லெட்ஸ் பிரிங் த ப்ராப்பர்ட்டி. அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருக்க போது. ஒரு ஃபேர்வெல் மொமெண்ட் பாக்யலட்சுமி ஃபேமிலிக்கு. விகடன் சார்பா பாக்யலட்சுமியோட ஃபேர்வெலை கொண்டாடுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம்.
தேங்க்யூ ஸோ மச். ஒரு பிரம்மாண்ட வெற்றி, பிரம்மாண்ட சீரியல் எங்களுக்காக கொடுத்தீங்க. இதே டீம் அடுத்தடுத்து வேற வேற புது ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பிரம்மாண்டமா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya. Special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, Metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel Chennai.